உதாரணமாக அல்லாஹ் என்ற வார்த்தையை ஆயிரம் முறைகள் சொல்லிக் கொள்ளலாம். மூன்றாம் வரிமானிய சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் என்பதை ஒரு 300 தடவை சொல்லிக் கொள்ளலாம். நான்காம் வரிமானிய லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற 4ஆம் வரிமானிய 300 தடவை சொல்லிக் கொள்ளலாம். எத்தனையோ தொழுது கொள்ளலாம். நம்முடைய விருப்பப்படி அமல்களை நாம் அமைத்துக் கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தனியான அமல் செய்து கொள்ளுங்கள். ஓய்வெடுப்பவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அசல் தொழுகை 4:30 நடைபெறும். 4:30 அசல் ஜமாத் நடைபெறும். அதற்கு பிறகு பயான், திக்ர், துஆ என்ற முறையில் இன்ஷா வரை அந்த நிகழ்ச்சி நிகழ்வுறும். எனவே அதற்கு வந்தவர்கள் இன்ஷா வரை கலைந்து செல்லாத அளவிற்கு ஒருவோடு வந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த இரவு இஷா தொழுகைக்கு பின்னால் நாம் உணவு விட்டு படுத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் கற்படுகிறதோ அப்போது எழுப்பார்கள். உடனே ஏறி சென்று அரபாத் மீதான சென்றடைந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை சுபுஹ் தொழுகை அரபாத் மீதானத்தில் நடைபெறும்.